ஆயிடுச்சு, வந்துட்டோம். 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர்லேருந்து 500 நாட்டிக்கல் மைல்ஸ் கடந்து பூகோக் வியட்நாம் கிட்ட வந்துட்டோம். சிங்கப்பூரில் மழை கிடையாது, அப்போது வார்மாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரோச் அப்போவே நல்ல மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ரொம்ப என்னுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குது இந்த தீவு. இந்த தீவு பூகோக் வந்து வியட்நாம் மெயின்லேண்டை விட்டு தள்ளி இருக்கு, தனி தீவு. நிறைய முத்துக்கள் நிறைய கிடைக்குது. ஐலண்ட்னா இது சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு ஐலண்டு. இப்போது இந்த தீவுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்றது சஸ்பென்ஸ். அடுத்த காணொலியில் அதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ரேயர் ஃப்ளைட்டு அட்டகாசமாக நல்ல சீரான வேகத்தில் குட் ஸ்பீட் இட் இஸ் அப்ரோச்சிங் த ரன்வே. 2 பக்கமும் பசுமையான மலைகள், ரொம்ப அழகாக இருக்குது அந்த மலைகள்லாம். அதனாலே இது எடுத்தேன். டச் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல மழையில், சரியான மழை, இருட்டாக இருந்தது, கொஞ்சமாக வெளிச்சம் இருக்குது. டச் டவுன் பண்ணிடுச்சு. அவங்க வியட்நாம் டைமுக்கு ஈவினிங் 5 o'clock ப்ளஸ் ஆகிடுச்சு. டச் டவுன் பண்ணிடுச்சு அண்ட் சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். இந்த பூகோக் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து வீசா ஃப்ரீ வியட்நாம் ட்ராவல், சிங்கப்பூரியன்ஸுக்கும் வீசா ஃப்ரீ. ஏன்னா ஆசியான் கண்ட்ரியில் ஒரு பார்ட் அப்படின்றதால வீசா ஃப்ரீ ட்ராவல். இந்த பூகோக் ஐலண்ட் வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூரை விட ஒரு 1.5 மடங்கு பெரிய ஐலண்ட் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன். இன்னும் தொடரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.